கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு விவசாயி தன்னோட சொந்த நிலத்தை பண்படுத்தி நிறைய திராட்சை கொடிகளை அந்த செழிப்பான இடத்துல நட்டு வச்சாராம். எந்த ஒரு மிருகங்களும் அதை பச்சி தரக்கூடாதுன்னு சொல்லி அதை வேலி அடைச்சு பாதுகாத்தாராம். நம்ம இவ்வளவு நல்லா பாதுகாக்கிறோமே, நிச்சயமா இது இனிப்பான கனிகளை கொடுக்கும்னு சொல்லி நம்பி ஒரு பெரிய திராட்சை ரசம் தயாரிக்கிற ஃபேக்டரியவே ஓபன் பண்ணிட்டாராம். ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருந்தாருங்க. ஆனா அது ரொம்ப கசப்பான கனிகளை கொடுத்துச்சான். இதனால விவசாயி சோர்ந்து போயிட்டாராம். இதே போலதாங்க நம்மளோட ஏசப்பாவும் நம்மளோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளோட தேவைகளை சந்திச்சு இன்னட்டுமா நம்ம உயர்த்தி அழகு பாக்குற ஆண்டவருக்கு இனிப்பான கனிகளான அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த மாதிரி கனிகளை கொடுக்கிறோமா, இல்ல கசப்பான கனிகளான கோபம், பெருமை, பொறாமை இந்த மாதிரி கனிகளை கொடுக்கிறோமான்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்கு, கலாத்தியர் 5:22-23 ஆவின் கனிகள் 9 கனிகள் இருக்குங்க. இந்த மாதிரி கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழணும் தான் இன்னைக்கு ஏசப்பா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நமக்கு எதாவது தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ப்ரேயர் பண்ணுவோம். அதுவும் எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? ஏசப்பா எனக்காக இதை மட்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஒரு பொருத்தனையோட ப்ரேயர் பண்ணுவோம். அதே போல தான் ஒரு வாலிபன் ஒரு நாள் ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அது என்னன்னா, இன்னையிலேருந்து ஏசப்பா எனக்காக கொடுக்குற ஒவ்வொரு வருமானத்துலையும் நான் கரெக்டாக தசம பாகம் செலுத்துவேன். அப்படியே நாட்கள் போச்சு. அவங்களோட தசம பாகம் 1 ரூபான்னு ஆரம்பிச்சது. அப்படியே 1 ரூபா சில நாட்களில் 10 ரூபாயா மாறிச்சு, சில மாதங்களில் 100 ரூபாயாச்சு. அண்ட் இப்போ அவங்களோட தசம பாகம் மட்டும் 500 ரூபாயாச்சு. இப்போ இந்த வாலிபன் பாஸ்டரை சந்திக்க போனாங்க. அவங்க சந்திக்க போய், பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம், நான் ஆரம்ப காலத்துல ஒரு பொருத்தனை பண்ணேன். அது என்ன பொருத்தனைனா, இன்னையில இருந்து எனக்கு கொடுக்குற எல்லா வருமானத்திலையும் தசம பாகம் செலுத்துறேன்னு. அப்போ என்னோட தசம பாகம் 1 ரூபான்னு இருந்தது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா கூடி கூடி 500 ரூபாய் ஆயிட்டு. அப்ப நான் எவ்வளவு உற்சாகமா கொடுத்தேனோ அதே போல உற்சாகமா என்னால இப்ப கொடுக்க முடியல பாஸ்டர், நான் பொருத்தனையை மாத்தி கொள்ளலாமான்னு கேட்டாங்க. உடனே அந்த பாஸ்டர் அந்த வாலிபன்ட்ட, நம்ம பொருத்தனையெல்லாம் மாத்த முடியாது, ஆனா நம்ம ஒண்ணு செய்யலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏசப்பா கிட்ட எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல 1 ரூபா 10 ரூபான்னு கொடுக்கும்போது உற்சாகமா கொடுத்தீங்களோ அதே போல இப்பயும் உற்சாகமா கொடுக்குற மாதிரி உங்களோட சம்பளத்தை சுருக்க சொல்லலாமான்னு வேடிக்கையா கேட்டாங்க. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நிறைய பொருத்தனை பண்ணிருப்போம்ல. ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் தந்து நம்மளை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, நம்ம நிறைய நேரம் விட்டு வழி விலகி போயிருப்போம்ல. இப்பயும் நம்ம பண்ண ஒவ்வொரு பொருத்தனையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமான்னு கொஞ்சம் சிந்திப்போமா? உங்களுக்காக ஒரு குட்டி வசனம் சொல்லட்டுமா? அதை நீங்கள் கேட்பீங்களா? உன்னதமானவரின் மறையில் இருக்கவன் சர்வலத்துடன் நிலையிலையும் தங்குவான். அதுக்கான அர்த்தம் சொல்லட்டுமா? உன்னதமானவரின் மறையில் இருக்கவன் நம்ம எசப்போட நிழல்ல இருந்தா காத்தடிச்சாலும் புயல் வந்தாலும் மழை பெஞ்சாலும் நம்மளை அசைக்க முடியாது. ஏன்னா நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. பாய் பாய், தேங்க்யூ. இயேசுவின் செல்லங்கள். கீழ்ப்படியா பிள்ளை, பிரேக்கில்லா வண்டியும் சரி 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 சரி. கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக்கில்லா வண்டி சரி 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 சரி. ஆபத்தான மழை வரும் ரோட்டிலே ஸ்டாடினே இல்லாட்ட
சரி 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 இயேசுவின் செல்லங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய ஏற்படனுண்டு. பிலிப்பியர் 4:13. சில நேரத்தில் குறை உள்ளவராக நாம் இருக்கும்போதும் தேவன் தம்முடைய நாமத்து நிமித்தம் பயன்படுத்தி விடுவார். இதில் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற மார்க்கங்கள் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தேவனுக்கு நான் பணிவிடை செய்வதனால் நான் பரிசுத்தமாகிறேன், எனக்கு புண்ணியங்களை சேர்த்து கொள்ளுகிறேன். பொதுவாக இது எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். நான் இந்த கடவுள் பணியை செய்கிறேன், அப்போ என் வாழ்க்கையில் இது ஏதோ ஒரு பரிசுத்தமாக எனக்கு கணக்கில் சேர்ந்துக்கிடுங்கிறது அவனுடைய எண்ணம். ஆனால் பைபிள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்களோ நானோ சுவிசேஷத்தை அறிவிப்பதனால் பரிசுத்தமாவது கிடையாது. மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதில் நம்ம பரிசுத்தத்தில் வளரலாம் மாட்டோம். இது தனி ட்ராக். நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து பரிசுத்தமாக்க வேண்டியது ஒரு ட்ராக். இன்னொரு பக்கம் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும். ஊழியம் செய்வதனால் ஆட்டோமேட்டிக்காக நான் பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறேன் என்கிற ஒரு கான்செப்டே என்ன கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பைபிளில் என்ன செய்யாது, கிடையாது. இயேசுவோடு நடக்கும்போது என்ன ஆனந்தம், இயேசுவோடு நடக்கும்போது என்ன பேரின்பம். பாருங்க, இயேசுவோடு நடக்கும்போது என்ன ஆனந்தம். சத்தமா, இயேசுவோடு நடக்கும்போது என்ன பேரின்பம். இயேசுவோடு நடக்கும்போது கண்ணீர் இல்லையே, இயேசுவோடு நடக்கும்போது கவலை இல்லையே, இயேசுவோடு நடக்கும்போது கண்ணீர் இல்லையே, இயேசுவோடு நடக்கும்போது கவலை இல்லையே. எல்லாமே எல்லாமே இயேசுதானே, எல்லாமே எல்லாமே இயேசுதானே. வெரி குட், நல்லா கை தட்டுங்க. இப்போ இதுக்கு ஒரு ஆக்ஷன் பார்த்துலாமா? இயேசுவோடு நடக்கும்போது என்ன ஆனந்தம், இயேசுவோடு நடக்கும்போது என்ன பேரின்பம், இயேசுவோடு நடக்கும்போது என்ன ஆனந்தம், இயேசுவோடு நடக்கும்போது என்ன பேரின்பம். இயேசுவோடு நடக்கும்போது கண்ணீர் இல்லையே, இயேசுவோடு நடக்கும்போது கவலை இல்லையே, இயேசுவோடு நடக்கும்போது கண்ணீர் இல்லையே, இயேசுவோடு நடக்கும்போது கவலை இல்லையே. எல்லாமே எல்லாமே இயேசுதானே, எனக்கு எல்லாமே எல்லாமே இயேசுதானே, நமக்கு எல்லாமே எல்லாமே இயேசுதானே, உனக்கு எல்லாமே எல்லாமே இயேசுதானே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை என்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர்
பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருவோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்களாம், கொடுப்பார் இல்லையாம். அப்படி என்றால் என்ன? கிராமப்புறங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள் கைகூப்பி நிற்கிறார்கள். ஏதாயிலும் எங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுங்களேன், ஒரு பாட்டை சொல்லிக் கொடுங்களேன் என்று கைகூப்பி நிற்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. ஏசப்பா உங்க கண்ணீரை எவ்வளவு தொடச்சு அற்புதம் செஞ்சிருக்கு. உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காருல்ல, உங்களுக்கு வீடு கொடுத்துருக்காருல, உங்களுக்கு ஒரு வாகனம் கொடுத்துருக்காருல, நல்ல சுகம் கொடுத்துருக்காங்களே. நீங்க ஏங்க ஏதாவது ஏசப்பாவுக்கு செய்யக்கூடாது? உங்க தாலுக்காவில் உங்க வட்டாரத்துல ஒரு எழுப்புதலுக்காக ஏதாவது ஏனையா செய்யக்கூடாது? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்ரரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த ஆத்தும ஆதாயகர் நேரத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். சோல் வினர்ஸ் டைம். அமேன். பாருங்கள், நம்ம இருக்கிறதே ஒரு கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஆத்தும ஆதாயம் செய்கிறது ரொம்ப முக்கியமானது. எழுப்புதல்னு பேசுகிறோம். எழுப்புதலுக்கு நான் என்னால் என்ற ஊழியத்தை செய்து ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்களால் ஆன ஊழியத்தை செய்து உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யணும். நிறைய பேருக்கு ஆத்தும ஆதாயம்னா என்னன்னே தெரியாது. அதற்காக தானே ஆண்டவர் ஒரு பாரம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலியமாக ஆத்தும ஆதாயம் செய்வது எப்படி என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்காகவும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்தும்படி அன்பாய் வேண்டுகிறேன். குறிப்பாக உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவை. இந்த வருடத்தில் தமிழ்நாட்டில் 313 தாலுக்காக்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு தாலுக்காக்களிலும் எங்களுக்கு அநேக மிஸ்டரிகளை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அன்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். முழு நேர மிஸ்டரிகளும் தேவை, பகுதி நேர மிஸ்டரிகளும் தேவை. முழு நேர மிஸ்டரிகள் என்றால் ஒருவேளை தெபோராட்கள் தேவை. தெபோராகி நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் புலம்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கிராமங்கள் எல்லாம் பாழாய் தான் கிடக்கிறது. போதை வஸ்துக்களில் அடிமையாக இருக்கிறார்கள். பச்சார வேசித்தனத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை ஆவதற்கு என்ன வழி என்று தெரியவில்லை. நெருக்கங்களில், கஷ்டங்களில் எல்லாம் அடிமைத்தனத்திலே அநேகர் அங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிராமங்கள் 21 நூற்றாண்டுகள் ஆகியும் கூட இன்னும் பாழாய்த்தான் கிடக்கிறது. அப்படிப்பட்ட கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி தெபோராட்கள் வேண்டுமா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்கள் பகுதிகளில் நீங்கள் தெபோராளை எழுமணும். நாங்கள் என்ன செய்யணும் பிரதர்? ஒருவேளை உங்கள் பகுதிகளில் எங்களுக்கு ஒரு தெபோராள் ஜெபமயம் என்று ஒரு சின்ன ஒரு வாடகை கட்டடம் எங்களுக்கு தேவை. ஒருவேளை நீங்கள் விரும்புவீர்களானால், ஆண்டு உங்களுக்கு பாரம் கொடுப்பீர்களானால், உங்களுடைய வீட்டிலுடைய மாடியிலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு உள்ள வீடுகளோ இருக்குமானால் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் கொடுத்து உதவலாம். அல்லேலூயா. ஒருவேளை 20 பேர் 30 பேர் உட்கார்ற அளவிற்கு அந்த இடம் இருக்குமானால் பெண்களாக காலையில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படி கூடி வர வேண்டும். ஒரு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தேசத்துடைய எழுப்புதலுக்காக கிராமங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக மாறும்படி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜெபத்தில் வாரத்தில் நான் ஒரு நாள் வர்றேன்னு வரலாம், இல்லை வாரத்தில் என்னால் 2 நாள் வர முடியும் இப்படின்னு சொல்கிறவங்க வரலாம். அவங்களில் நீங்கள் தெபோராள் தான்.
அல்லேலூயா. ஒருவேளை மதியத்திற்கு பின்பாக சாப்பாட்டுக்கு முன் ஒரு 3 மணி கிளம்பி ஏதாவது ஒரு கிராமத்தில் உங்களால் என்ற ஊழியத்தை, ஒரு சிறுவர் ஊழியமோ, ஒரு 4 வீடுகளை சந்தித்து அவருடைய பாரத்தை விசாரித்து அவளுக்காக ஜெபிக்கிற ஊழியமோ, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. இதில் நீங்கள் எல்லா நாளும் வர்றீங்களா? அதுக்கு ஒரு தாலுக்காக்கில் 2 பேர்கள் எங்களுக்கு தேவை. இல்லை பிரதர், என்னால் எல்லா நாளும் வர முடியாது, இல்லை வாரத்தினால் ஒரு நாள், இல்லை 2 நாள் 3 நாள் அப்படி வரலாம். நீங்கள் எல்லோரும் தெபோராட்கள் தான். அல்லேலூயா. ஒவ்வொரு தாலுக்காக்களையும் எங்களுக்கு தெபோராட்கள் தேவை. பாருங்கள், இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் நீங்கள் இந்த ஊழியத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் என்ன செய்யணும்? எங்களோடு கூட கீழே தெரிகிற செல்ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்வீனால் அவர்கள் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் அவர்கள் செய்வார்கள், ஆலோசனை சொல்லுவார்கள். நீங்கள் மாதத்தில் ஒரு அரை நாள் எங்களிடத்திற்கு இப்பொழுதுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் நாங்கள் அளித்து விடுவோம். ஆண்டு உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னவென்றால், உங்கள் ஏரியாவிலேயே கொர்நேலியுக்கள் தேவை. ஒரு தாலுக்காவில் நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டியதில்லை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கொர்நேலியுவுக்குன்னே ஒரு அதிகாரம் வச்சுருக்கிறார். எழுப்புதல் ஒரு பங்கு வச்சுருக்க, ஒரு பக்கத்தையே பைபிளில் வச்சுருக்காருங்க. ஆமென். அல்லேலூயா. அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது, பிரசங்கள்லாம் பண்ண தெரியாது. அவங்க செய்த ஒரே ஊழியம் என்ன தெரியுமா? அரேஞ்ச் பண்ணுறாங்க. தனக்கு இருக்கிற ஒரு வீட்டில் உறவுக்காரங்களை, நண்பர்களை கூட்டி வச்சு ஒரு ஜெபக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கு பேதுருவை அழைத்து வந்து அங்கு பெரிய ஒரு எழுப்புதலை கொடுக்குறார். அங்கே இருக்கிற எல்லோரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைக்கிறார். ஒருவேளை உங்கள் பகுதிகளில் என்னால் முழு நேர ஊழியெல்லாம் செய்ய முடியாது பிரதர், எங்கள் பகுதிகளுடைய எழுப்புதலுக்காக, எங்களுடைய தாலுக்காவில் எங்களுடைய வட்டார எழுப்புதலுக்காக என்னால் ஏதாவது என்ற உதவிகளை செய்ய முடியும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. சின்ன சின்ன உதவிகள் செஞ்சால் போதும், ஆலோசனைகள் சொல்லிக் கொடுத்தா போதும். நாங்கள் உங்கள் பகுதிகளில் ஒரு எழுப்புதலுக்காக உங்களுடைய மிஷனரிகளை அனுப்பி, இல்லை உங்கள் பகுதிகளில் அநேக மிஷனரிகளை உருவாக்கி அங்கே நம் கண்கள் காண எழுப்புதலை காணலாம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் அடுத்ததாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? மே 1ஆம் தேதி வாலிபர் முகாமை நாம் ஒழுங்கு செய்கிறோம். இந்த வாலிபர் முகாமில் 1,00,000 வாலிபர்கள் அதில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதிலும் எங்களுடைய மிஷனரிகளை கொண்டு ஏறக்குறைய 3000 கிராமங்களிலே தொடர்ந்து நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஊழியம் செய்த கிராமங்களில் இருக்கிற வாலிபர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தான் இந்த வாலிபர் முகாமை நாங்கள் ஒழுங்கு செய்கிறோம். சகோதரர் மகன் லாசரஸ் அவர்களும் அடியனுமாக தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறோம். எங்களுடைய குழுவினராக சேர்ந்து இதற்காக அதிகமாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். நீங்களும் உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் தரலாம், ஜெபிக்கலாம், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை முகாம் என்று நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 அல்லது 12 இல்லை 15 வாலிபர்களை ஒரு வேன் ஒழுங்கு செய்து நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணையணுங்க. இணைஞ்சாதாங்க ஒரு எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். இது என்ன, அது டேவிட் கணேசனுடைய ஊழியம், நான் என்ன செய்கிறது, இப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் இது ஏன் ஊழியம் இல்லை, அது வாங்க ஊழியம், இது இப்படியெல்லாம் பிரிவினைகள் இருந்தால் எழுப்புதலை பார்க்க முடியாது. வாருங்கள், கிராமப்புறங்களில் இருக்கிற வாலிபர்கள் மத்தியில், நம்முடைய தமிழ்நாட்டு வாலிபர்கள் பெரிய ஒரு எழுப்புதலை தரும்படி ஜெபிப்போம், செயல்படுவோம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த முகாமை குறித்து இன்னும் அறியணும், நான் அந்த முகாமில் ஏதாவது என்னால் என்றதை செய்கிறேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்வீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 100 ஜெபக்குறிப்புக்கான வாலிபர் முகாமுக்கான ப்ரேயர் கார்டு கூட உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அல்லேலூயா. நீ யோசித்து பாருங்க, உங்களால் முடியும். உங்கள் சொந்தக்காரங்க, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, மச்சான், கொழுந்தன், இப்படி உறவுக்காரங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிற வாலிபர்களை சேர்த்தாலே ஒரு 10-15 வாலிபர்கள் வருவாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் கூட்டு வரணும்னு சொல்லி இப்பொழுதே நீங்கள் பிரயாசப்படணும், ஜெபிக்கணும்.
நம்ம எல்லோரும் முயற்சிகளை செய்து ஒருமனப்படும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். ஒரு 4 வாலிபர்கள் மார்க் 2 புஸ்தகத்தில் ஒருமனப்படுறாங்க. அவர்களை கொண்டு ஒரு திமிர்வாதக்காரரை ஆண்டவர் சுகப்படுத்துவார். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒருமனப்படும் போது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபர்கள் மத்தியில் பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவார். அக்கினி ஜுவாலியாக எல்லா வாலிபர்களையும் கட்டாயமாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபியுங்கள், செயல்படுங்கள் ஐயா. கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பைபிளில் இருக்கிற எல்லா வசனங்களும் ஒரு புதை பொருளுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த புதையில் தோண்டி எடுக்கிறது போல் நம்ம எடுக்கணும். ஒரு வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும்படி கிடைச்சிருச்சு, இல்லை வசனங்களை வாசிக்கும் போது ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சம் கிடைத்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. அந்த வார்த்தைகளை சொண்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க. காலையில் என்ன அற்புதம் தெரியுமாங்க, ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்கும். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1 இருக்குது. அப்படின்னா என்ன, காலையில் நீங்கள் புதையில் தோண்டி எடுத்து அதெல்லாம் அன்னைக்கு ஃபுல்லாக அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அது உங்கள் சிந்தனையில் வந்துக்கிட்டே இருக்கணும். அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கள் கிராமத்தில் மாடுகளை பார்த்துருக்குறேன். நானும் மாடு மேய்ச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு மாடுகள்லாம் வளர்த்துருக்குறோம். பாருங்கள், நல்ல அது பயங்கரமாக மேய வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஹாயாக படுத்துட்டு நைட்டெல்லாம் அந்த மேய்ஞ்ச அந்த புல்லுகளை இறைகளை மென்று அது செரிமானத்துக்கு வயிற்றுக்குள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கும். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கேட்குறது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்குற வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை அப்படியே மெல்லணும், தியானிக்கணும். ஒவ்வொரு முறை வார்த்தைகளை தியானிக்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுங்க. இந்த பைபிளை பல முறை நான் படிச்சிட்டேன். இப்பொழுதும் பைபிள் படிக்கிற முயற்சி தான் ஏதோ ஒரு புதுசாக அங்கே இருக்குதுங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய சத்தியம் எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் போச்சே. எப்படி இதுக்கு முன்னாடி அதை வாசிக்கும்போது இப்படி ஒரு புதையலை நான் பார்க்காம விட்டேன். இப்படி தாங்க ஒவ்வொரு முறையும் இருக்குது. பாருங்களேன், ஏசாமியே பாருங்களேன், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குமா. அல்லேலூயா. இன்னும் அவரை அறிந்து கொள்ளவே முடியலைங்க. ஒவ்வொரு நாளும் புதுமை தான், அற்புதம் தான். 27 வருடங்களாக இந்த இயேசுவோடு நான் நடக்கிறேன், சஞ்சரிக்கிறேன். இன்றைக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல் புதுசாக இருக்குதுங்க. அவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவரைங்க ஆராய்ந்து அறியவே முடியாதுங்க, உண்மையாகவே. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் செய்கிற அற்புதங்கள் சுவர். அல்லேலூயா. புஸ்தகமாக இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கலாங்க. ஒருவேளை நம்ம அவரை துதிக்கணும்னு வச்சு, அதனால தான் தாவீது சொல்லாரு, 1000 நாவுகள் போதாதான். நமக்கு இருக்கிறது ஒரே நாவு. அந்த நாவு ஆண்டவரை துதிக்கணும்னு ஒப்பு கொடுத்தா ஒரு நாவு போதாதான். தாவீது சொல்கிறார், 1000 நாவுகள். அல்லேலூயா. நீ செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். இதோ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. உயிருள்ள வார்த்தைகளும் ஆச்சரியப்படுத்துகிறது. உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆச்சரியப்படுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் வேதத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் ஆச்சரியமானகள். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது ஏதாவது என்ற ஒரு வார்த்தையை என் உள்ளத்திலே கொடுத்தார். சில நாட்களாகவே இந்த வார்த்தைகளை குறித்து நான் தியானித்து வருகிறேன். இந்த வார்த்தை என் உள்ளத்தை உடைக்குதுங்க, உடைக்குது. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு ஆலயம் முடிந்து ஜெபிக்கும்படி ஒரு நண்பர் கூட்டு போனார். அவருடைய வீட்டுகளில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார்கள் வீட்டில் உங்கள் ஜெபம் தேவை இருக்குது, கணேசன் வாங்கன்னு சொல்லி கூட்டு போனார். நாங்கள் போய் வீட்டில் போய் நின்ன உடனே உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒரு வார்த்தை தாங்கப்பா ஏசப்பான்னு சொல்லி கேட்டேன். நான் எந்த வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி, ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி நான் ஜெபிக்கிறது என்னுடைய பழக்கம். ஆண்டவர் சரியான நேர்த்தியான ஒரு வார்த்தையை ஆண்டவர் கட்டாயமாக எனக்கு தருவார்.
அங்கே அந்த வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பட்டயத்தை உரையிலே போடு. இதான் வார்த்தை. நான் நினச்சிக்கிட்டேன் இங்கே எல்லாம் அருவாளை தூக்கி வச்சுருப்பாங்களா, நம்ம போனோன்னே எதுவும் வெட்டி கிட்டி போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அங்கே வீடே பரபரப்பாக இருக்கிறது. நான் போனது அவங்க யாரும் விரும்பலை. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு உட்காரக்கூட சொல்லலை. நான் ஒரு சின்ன ஜெபமணி போயிட்டேன். இந்த நண்பர் தான் என்னை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இங்கே வாங்கலைன்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவருடைய இந்த சொன்ன வார்த்தையை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அவளுக்கு விளக்கம் சொன்னேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. என்ன வார்த்தை தெரியுமா? பட்டயத்தை உரையில் போடு. ஹல்லேலூயா. நீங்கள் ஏதோ மாம்சத்தின்படி ஏதோ ஒரு முடிவு செய்திருக்கிறீர்கள், அந்த முடிவை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை சொல்லி முடித்துட்டு நான் ஜெபித்து முடித்தேன். அங்கே இருக்கிற ஒரு தாயார் சகோதரி என்னை பார்த்தார்கள். இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையினால் ஊர் பெரியவங்களெல்லாம் சொந்தக்காரர்கள் முக்கியமானவங்களாம் கூடி இனிமேல் சேர்ந்து வாழ வாய்ப்பே கிடையாது, 2 பேரும் பிரிஞ்சிருவோம், யார் எந்த பிள்ளையை வளர்க்கணும், இப்படியெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தை எடுத்து பத்திரத்தெல்லாம் நாங்கள் கையெழுத்து போட்டு பிரிய போகிறோம். நீங்கள் கடைசி நேரத்தில் வந்துட்டு பட்டயத்தை உரையில் போடணும் ஆண்டவர் சொன்னான்னு சொல்கிறீங்க. ஒரு ஜோசியக்கார் மாதிரி மாம்சத்தின்படியாக எடுத்த முடிவை விட்டு விடுங்க நீங்கள் சொல்கிறீங்களே. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இந்த வார்த்தை நான் ஏசப்பா சொன்னேங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை பிரிய நினைத்து அந்த 2 பேர்கள் இருதயத்தில் கிரியை செய்தது, கணவன் மனைவி உள்ளத்தில் கிரியை செய்து பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தது. ஐயா அல்லேலூயா. பார்த்துங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பாருன்னா அந்த வார்த்தை ஜீவன் அல்லது அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். எனக்கு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணால் ஏதாவதுன்னு ஒரு வார்த்தையே சொல்கிறேன். நம்ம வழக்கமாங்க நாம் ஏசப்பாட்ட போனாலே ஏதாவது நம்ம கிடைக்கும்னு சொல்லி தான் நாம் போவோம். அல்லேலூயா. ஒரு பணக்கார நண்பரை பார்க்குறோம்னா நம்ம அவரை பார்க்குறோம், அவர் ஏதாவது கொஞ்சம் பண உதவி செய்ய மாட்டாரா, ஏதாவது ஒரு உதவி செய்ய மாட்டாரா, இப்படி தான் பார்ப்போம். ஒருவேளை நம்ம அரசியல் தலைவர்கள், ஒருவேளை அமைச்சர்கள், முதல் மந்திரி, பிரதமரை பார்க்குற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவர்கிட்ட இருந்து ஏதாயிலும் நமக்கு உதவி கேட்போமா, அப்படி தான் நம்ம. அப்போ இதுதான் உலகத்தினுடைய வழக்கம். பாருங்கள், சூனைமியாள் என்கிற ஒரு நபரை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவள் மனதிலே ஒரு தீர்மானம் செய்கிறாள். எப்பொழுதும் நம்முடைய வீட்டிற்கு வருகிற இந்த ஊழியக்காரர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், உண்மையுள்ளவர்கள் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், அவருக்கு ஒரு சின்ன ஒரு அறை கட்டப்போகிறேன், வீடு கட்டப்போகிறேன்னு சொல்லி முடிவு செய்கிறாள். அதே போல் வீடு கட்டி அவளையும் உடன் ஊழியக்காரரையும் நன்றாக உபசரிக்கிறாள். அந்த ஊழியக்காரர்களுக்கு பயங்கர சந்தோஷம். இவ்வளவு வக்கரணத்தையா, இவ்வளவு அழகாக நேர்த்தியாக என்னை விசாரிக்கிறாங்களே, உபசரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரருடைய மனசு சந்தோஷத்தில், நான் உனக்கு ஏதாவது செய்யணுமாம்மா, ஏதோ ராஜாவிடத்தில் ஏதாவது சிபாரிசு பண்ண ஒரு கடிதம் கொடுக்கணுமா, என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. பார்த்திங்களா? அல்லேலூயா. ஏதாவது உதவி செய்யணுமான்னு சொல்லி அந்த ஊழியக்காரரே அந்த அம்மாவை பார்த்துக்கிறான். அந்த அம்மா சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்கிறாங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு அம்மா பாருங்கள். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற நீங்கள் உங்களை பார்த்து யாராவது உங்கள்கிட்ட பெரிய அதிகாரிகிட்ட ஏதாவது சிபாரிசு பண்ணணுமா, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்ம எல்லாருங்க ஏதாவது எப்படியாவது கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்போங்க. சர்ச்சுக்கு போகிறதேங்க நமக்கு என்ன கிடைக்கும்னு தான் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக, என்னுடைய சமாதானத்திற்காகத்தான் ஆலயத்திற்கு போகிறோம். அங்கு முடிவு ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, என் குடும்பத்திற்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, அப்படி தான் சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவேளை நம்ம ஆலயத்திற்கு சென்று நம் கொடுக்கப்படுகிற செய்தி கூட எப்படி இருக்குதுங்க? அல்லேலூயா. செய்தி என்ன கேட்குறோம்? ஆண்டவர் இங்கே சபையில் கூடியிருக்கிற உங்களிடத்தில் உங்களுக்கு என்ன அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார், உங்கள் கடன் பிரச்சனை மாற்றுவார், உங்களை பணக்காரராக மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், ஐஸ்வர்யத்தை தருவார். இப்படி தாங்க செய்தி கேட்குறோம். ஏதாகலும் சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாருங்கிற அற்புதம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவும் ஆண்டவர் செய்வார். ஆனால்
21 நூற்றாண்டுகளை அப்படிப்பட்ட எதிர்பார்த்து நாம் மட்டும்தாங்க ஏசப்பாவை ஆராதிக்கிறோம். இந்த உயிருள்ள தேவனை நாம் மட்டும்தான் ஆராதிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த ஏதாவதுங்கிற வார்த்தை எதற்காக தெரியுமா? மற்றவர்கள் எதிர்பார்க்கிறது நம்ம கிறிஸ்தவங்க ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறது கிடையாது, புறஜாதிகள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலர் 3 அதிகாரம் நீங்கள் 1ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. இந்த முதல் வசனத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்கும். அந்த ஒரு வேலைன்னு வச்சுருக்கோம், 9ஆம் மணி வேலையில் இந்த செய்தியை கேட்குற உங்கள்கிட்ட நான் கேட்குற ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட ஒழுங்கு இருக்குதாங்க? நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க? எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதாங்க? ஒழுங்கு இருக்குதாங்க? நான் சொல்கிறேங்க, ஆண்டவர்கிட்ட அற்புதம் செய்வதற்கு அவரில் வல்லமையுள்ள ஆண்டவர். ஆனால் அற்புதம் செய்வதற்கு நாம் தகுதியான் நம்மளை யோசித்து பார்க்கணும். இப்போ 5 அப்பம் 2 மீன் ஏசப்பாட்டை கொடுத்தா உடனே அற்புதம் செய்யலை. முதல்ல என்ன செய்கிறாரு? 50 பேரா 100 பேரா வரிசை உட்கார வச்சுட்டு ஒழுங்குபடுத்திட்டு தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, உங்களை ஒழுங்குபடுத்துங்க. முதல்ல ஒழுக்கம் இருக்கணும், அப்போ தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், அந்த அதிகாரம் அப்படி தான் தொடங்குது. 2ஆம் வசனத்தில் ஒருத்தன் குறித்து வரலாறு அவங்களுடைய காரியங்களை சொல்லுதுமா. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. சுமந்து கொண்டு ஒரு சப்பானியை தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்து அவன் என்ன செய்கிறான்? சப்பானி தான் இருக்கிறான். அவனை எல்லாரும் சுமக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சுமையான சப்பானி. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை யாரோ சுமையாக கருதுகிறாங்களா? அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் கூட தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். இல்லை நீங்கள் யாரையாவது சுமையாக நினைக்கிறீங்களா? பாருங்கள், எல்லாரும் சுமந்து கொண்டு வைக்கிறாங்க. எதுக்காக? தேவாலயத்துக்கு உள்ளே போகிறதுக்கு இல்லை, தேவாலயத்துக்கு வெளியே அவங்க உட்காந்துக்கிடுவாங்க. வர்றவங்கள்ட்ட பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிச்சை எடுக்கிறத விட்டு அந்த சப்பானிக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க. அந்த பெத்த தாய் தகப்பன்னு சொந்தக்காரங்க அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குருவாங்க போல இருக்கு. அல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்ட சப்பானியை குறித்து இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கை அதுதான். அதில் முழு வசனத்தை நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டில் வைப்பார்கள். இந்த வார்த்தைகள்னால் என்னென்னு அலங்கார வாசல். சர்ச்செல்லாம் இன்றைக்கி அலங்காரமாக தான் இருக்குது. ஆனால் அதற்கு கீழே இருக்கிற இந்த சப்பானிகளை நம்ம பார்க்குறதுக்கு சபைகளாகி நாம் தவறுகிறோம். பாருங்கள், இங்கே சப்பானி வருகிறான். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தா, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு, அங்கே தான் இந்த பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு வர்றாங்க. இப்போ இந்த சப்பானி கேட்குற அந்த ஜெபம், அந்த எதிர்பார்ப்பு, இதைத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பாருங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். பாருங்க, இந்த வசனத்தில் அதிகாரத்தை நிறைய வாசிட்டு போயிடுறோம். ஆனால் இந்த சப்பானி பாருங்கள், ஒரு பிச்சைக்கார மேலே கைகூப்பி ஏதாயிலும் இவங்கிட்ட கிடைக்கும்பான்னு சொல்லி பேதுருவிடத்தில் யோவானிடத்தில் கைகூப்பி நிற்கிறான். அல்லேலூயா. இப்படி தாங்க எனக்கு உலகமே கிறிஸ்தவர்களாகி நம்மிடத்தில் கைகூப்பி நிற்கிறது. ஐயா, கைகூப்பி நிற்கிறது. அங்கு பேதுரு யோவான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என்கிட்ட வெள்ளி கிடையாது, பொண்ணு கிடையாது. நிறைய ஊழியக்காரங்கிட்டங்க காசு ரொம்ப இருந்தாலே அவங்கள்ட்ட ஏசுனார் இருப்பாரா இல்லையான்னு தெரியல. 27 வருஷம் அந்த ஏசப்பா பிரசங்கம் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 மிஷனரிகளுக்கு எங்களால் இயன்ற ஒரு சின்ன சின்ன பண உதவிகளாக செய்து அவர்களை ஊழியம் செய்ய வைக்கிறோம். கிராமப்புறங்களில் நீங்கள் போங்க, உங்களால் இயன்ற ஊழியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். எப்படி எங்களால் முடிகிறது, எங்களுக்கு வர்ற காணிக்கைகள் எல்லாம் நாங்கள் செலவழிக்கிறோம். ஐயா, நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு கிராமத்தில் இருக்கிற கணேசனால் ஒரு வேளை என்கிட்ட இருக்கிற லீடர்ஸுக்கெல்லாம் சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரு ஹிந்துவாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்.
எங்களுடைய ட்ரெஸ்ஸரர் பேர் பாலமுருகனுங்க. அவனுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிலிப்புன்னு வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. சிதம்பரக்கனி சந்தோஷ், ஆனந்த், அழகர் சாமி, பாருங்கள் இதெல்லாம் லீடர்ஸ் இல்லை. நான் சொல்லிகிட்டே போனேன், என் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் லீடர்ஸு தான். நாங்கள் ஒரு அற்பமானவர்கள். எங்கிட்ட நான் சொல்கிற பேர்களெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பிரபலியமான ஊழியக்காரர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களை போல் எளிமையான கிராமப்புறங்களில் இருக்கிற ஊழியக்காரருடைய பேர்கள்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் இப்படிப்பட்ட எங்களை கொண்டு நாங்கள் ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்ததினால், எங்களிடத்தில் இருக்கிற பணங்களை செலவழிக்கிறதுனால் ஆயிரக்கணக்கான, ஒருவேளை நூற்றுக்கணக்கான ஊழியர்களை எழுப்ப முடிகிறது. ஆயிரக்கணக்கான ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று தரிசனம் இருக்கிறது ஐயா. அடுத்த 3 வருஷத்தில் கடவுள் சித்தமானால் ஒரு தாலுக்காவில் 6 மிஸ்டரி, வட மாநிலத்தில் அடுத்த 3 வருஷத்தில் 500 மிஸ்டரிகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இலக்கு வைத்திருக்கிறோம். 2500 மிஸ்டரிகளை இந்தியா ஃபுல்லாக எழுப்ப போகிறேங்க. அல்லேலூயா. எங்கிட்ட வர்றதெல்லாம் நாங்கள் செலவழிக்கிறோம். நீங்கள் எப்பொழுது எங்களிடத்தில் வந்தாலும் எங்கிட்ட ஒன்றும் இருக்காதுங்க. என்கிட்ட வந்தால் தான் நாங்கள் செலவழிச்சிருவோம். பாருங்கள், இந்த பேதுரு யோவான் இடத்துல கற்றுக்கொள்கிற பாடம். அல்லேலூயா. நாம் எல்லா ஊழியக்காரங்களும் இப்படி கற்றுக்கொள்ளுங்க. அவங்க சொல்கிறாங்க பாரு, எங்களிடத்துல ஒன்றும் இல்லையா ஐயா. இந்த செய்தி கேட்கிற ஊழிய நண்பர்களே, இப்படி உங்களால் சொல்ல முடியுமா? பவுல் சொல்லுகிறான், நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். அல்லேலூயா. நீங்கள் பவுல்கிட்ட போய் இன்கம் டேக்ஸ் ரைடு எடுத்தால் என்னத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க? அன்னை தெரசாவை குறித்து சொல்லுங்க, சும்மா ஒரு பாய், ஒரு ஓட்டை பெட்டி, சும்மா ஒரு வஸ்திரம், இதுதான் இருந்துச்சான். நம்ம உலக மனுஷர் அப்துல் கலாம்னு ஒரு ஜனாதிபதி இருந்தார். எல்லாம் ஜனாதிபதி முடித்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா பெரிய அவங்க பார்சல் லாரியாக தூக்கிட்டு தான் போக வேண்டி இருந்திருக்கணும். அவ்வளோ அவளுக்கு நன்கொடைகள் வந்திருக்கும், எவ்வளோ திங்ஸு ஃபர்னிச்சர்ஸ் வந்திருக்கும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு பையை தூக்கிட்டு வந்துட்டாருங்க. என்ன ஒரு மனிதன் ஐயா. நாம் நிறைய கற்றுக்கொள்ளணுங்க. பேதுரு யோவானிடத்தில் கற்றுக்கொள்கிற பாடங்கள் இன்றைக்கு திருச்சபைகளுக்கு உண்டு, ஊழியக்காரர்களுக்கு உண்டு. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை தர என்ன இருக்கிறதுங்க? ஏசு என்கிற நாமம் இருக்கிறது, ஏசு என்ற பெயர் என்னிடத்தில் இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கிறதை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, அங்கே சப்பானி ஏதாயிலும் கிடைக்கும் என்று கைகூப்பி நிற்கிறான். என்கிட்ட இருக்கிறதை கொடுக்கிறான். பாருங்க, இந்த செய்தியை கேட்குற சகோதர சகோதரியே, பேதுரு யோவானும் தன்னிடத்தில் இருக்கிறத கொடுத்ததுனால என்ன நடக்கிறது பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சத்தியம் ஐயா. 7ஆம் வசனத்தில் என்னிடத்தில் இருக்கிறதை தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. 6-7 வாசு பாருங்க. வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது ஐயா. அடுத்து அவனை பார்த்தனா அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். அல்லேலூயா. என்ன அற்புதம் ஐயா. இப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியலைங்க, கேள்விப்படவே முடியலைங்க, கேள்விப்படவே முடியல. இன்னைக்கு உலகமே, கிராமங்களும் சரி, ஏதாயிலும் எங்களுக்கு கொடுப்பீர்களா என்று கைகொப்பி நிற்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகி நம்மிடத்தில், திருச்சபையாகி நம்மிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையோ, ஒன்றுமே இல்லையோ. நாம் எழும்பினால் இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நடந்த அந்த குதித்தெழுந்து நடக்கிற ஒரு அற்புதம், ஆலயத்திற்குள்ளாக முன்பாக இருக்கிற சப்பானி வருகிற அற்புதம் என் கண்கள், நம் கண்கள் காணும் ஐயா. நம்மங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஐயா. என்ன நடந்துச்சு? அவர்கள் எல்லோரும் பெந்தகோஸ்தே நாளிலே 120 பேர் ஒருமனப்பட்டு கூடினார்களாம். அப்பொழுது பலத்த காற்று 2ஆம் வசனத்தில் அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டாம்.
அப்போஸ்தலர் 2:3 நாம் அடிக்கடி நாம் பிரசங்கிக்கிறோம். அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளும் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்களா. அப்போஸ்தலர் 2 நாம் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் எவ்வளோ பேருங்க இருக்கிறாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு ஒருவேளை அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசுகிறது போல இன்றைக்கு இருக்கிற நிறைய ஜனங்கள், நிறைய திருச்சபைகள் அந்நிய பாஷைகளை நானும் பேசுகிறேன் என்று பேசுகிறார்கள். அந்த அற்புதத்தை ருசி பார்த்து விட்டேன் என்று அறிக்கை இடுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த அற்புதத்தை நாம் காணவில்லை ஐயா. ஏதோ ஒரு தவறு இருக்கிறது ஐயா, ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. வெக்கி குனிய வேண்டும் ஐயா. நான் இன்றைக்கு இந்த செய்தி கேட்குற உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் சர்ச்சில் இப்படிப்பட்ட அற்புதம் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பார்த்தீர்களா? நாம் தாயின் கருவிலே பிறந்தது பொழுதல் சப்பானியாக இருந்த ஒருவனை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்களே, கிறிஸ்தவராக இருக்கீங்களே, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்கள் திருச்சபையில் நீங்கள் பார்த்தீர்களா? நான் என்ன யோசிக்கிறேன், பிறந்தது முதல் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்கிறோம். நான் சொல்கிறேங்க, சப்பானி கிறிஸ்தவன் என்ற அர்த்தம். நம்ம ஏதாவது யோசிக்கணுங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் அப்படி கையை வச்சுக்கோங்களேன். ஏசப்பா, இப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்கள் எங்கள் சர்ச்சில் எப்போ ஆண்டவரை செய்வீங்க, எங்களை கொண்டு எப்போ செய்வீங்க ஆண்டவரே? நாங்கள் பார்க்குற கிராமத்தில் ஏதாயிலும் நீங்கள் செய்வீங்களான்னு சொல்லி ஜனங்களை எதிர்பார்க்குறாங்களே. எங்கிட்ட இருக்கிற அந்த இயேசு என்கிற நாமத்தை கொண்டு உங்களை கொண்டு நாங்கள் அற்புத அடையாளங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் இருதயம் ஏங்க வேண்டும் ஐயா. நாங்கள் போன நவம்பர் டிசம்பரில் கிறிஸ்மஸ்க்குள்ளே ஒரு 10,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி போனோம். எங்கள் மிஸ்டரிகள் போன கிராமங்களில் சிறு பிள்ளைகள், அங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டதா, அடிக்கடி ஒரு கேள்வி கிராமத்துலேருந்து கேட்டாங்க, அண்ணே நீங்கள் அடுத்து நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போனே வருவீங்க? ஐயோ, அவளுக்கு எங்களால் சொல்ல முடியவில்லை ஐயா. எங்களுக்கு இப்படிப்பட்ட அன்பான வார்த்தைகளை, இந்த அன்பான இயேசுவை, இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பார். அடுத்து நீங்கள் எப்பொழுது வருவீர்கள்? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள், என்றைக்கு வருவீர்கள்? ஒரு பதிலும் எங்களால் சொல்ல முடியவில்லை ஐயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரி, சப்பானி ஏதாவது கிடைக்கும் என்று பேதுருவிடத்தில், யோவானிடத்தில் பிச்சை கேட்டது போல இன்றைக்கு இந்த ஜனங்கள், உங்களை எதிரே இருக்கிற கிராமங்கள், வாலிபர்கள் உங்களிடத்தில் பிச்சை கேட்கிற புலம்பல் நாளின்படி பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்களாம், கொடுப்பார் இல்லையாம். அப்படி என்றால் என்ன? கிராமப்புறங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள் கைகூப்பி நிற்கிறார்கள். ஏதாயிலும் எங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுங்களேன், ஒரு பாட்டை சொல்லிக் கொடுங்களேன் என்று கைகூப்பி நிற்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த வருடத்திலே ஏதாயிலும் என் ஆண்டவருக்கு செய்வேன் என்று இனி ஏன் தீர்மானிக்க கூடாது? இந்த வருஷத்துலங்க ஒரு தாலுக்காக்கு 300 பேர்களை ஒன்று சேர்த்து ஒரு சிறுவர் முகாம் நடத்த போகிறோம். 5 அல்லது 10 கிராமங்களை சேர்த்து 1,00,000 சிறுவர்களை ஆண்டவருக்கு அன்பை சொல்லி கொடுத்து ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த வேண்டும் தீர்மானிக்கிறோம். அல்லேலூயா. ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேங்க. வாட் அபவுட் யூ? 27 வருஷமாக இந்த கணேசனாகி நான் ஊழியம் சரி. ஏன் தெரியுமாங்க, சப்பானி ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி கைகூப்பி நிற்கிறது போல எங்கள் அப்பாங்க, ஏசப்பாங்க, என் கண்ணீரை தொடச்சி ஏசப்பாங்க, ஏதாவது நீ செய்ய மாட்டாயன்னு சொல்லி என்னிடத்தில் அவர் கேட்குறாருங்க. என் கண்ணீரை ஏசப்பா தொடச்சாருங்க. நான் கிடந்த எனக்கு ஏசப்பா உயிர் கொடுத்தாருங்க. நான் ஏன் தெரியுமா ஊழியம் செய்கிறேன்? என் கண்ணீரை தொடச்சி ஏசப்பாவை ஒரு நாள் அதிகாலையில் கண்ணீரோடு ஆத்துமாக்களுக்காக அழுது கொண்டிருக்கிறவராக, சொல்லி சொல்லி அழுகிறவராக நான் என் கண்களினால் பார்த்தேன். இந்த காதுகளினால் அழுகிற குரலை கேட்டேன்.
யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான் என்று அழுகிற சத்தத்தை கேட்டு ஏசையை அர்ப்பணிப்பேன். என்ன அனுப்பும்? நான் இருக்கிறேன். நான் இயேசுவிடத்தில் அதே அழுகிற குரலை ஏசையாவை போன்றேன்னு கேட்டேன். என்கிட்ட என்னங்க இருக்குது? எங்கள் அப்பா கற்பையா, எங்கள் அம்மா சரஸ்வதிங்க, கணேசன் என்ன இருக்குதுங்க? என்ன கொடுத்துருக்குறேங்க, என் நேரத்தை கொடுத்துருக்குறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். உமக்காக என்னால் முடிஞ்ச ஏதாவது ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதரனை, ஏசப்பா உங்கள் கண்ணீரை எவ்வளவு தொடச்சி அற்புதம் செஞ்சுருக்கு. உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காருல்ல, உங்களுக்கு வீடு கொடுத்துருக்காருல, உங்களுக்கு ஒரு வாகனம் கொடுத்துருக்காருல, நல்ல சுகம் கொடுத்துருக்காங்களே. நீங்கள் ஏங்க ஏதாவது ஏசப்பாவுக்கு செய்யக்கூடாது? உங்கள் தாலுக்காவில், உங்கள் வட்டாரத்தில் ஒரு எழுப்புதலுக்காக ஏதாவது ஏனையா செய்யக்கூடாது? என்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? அந்த அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம். சப்பானி, பிச்சை கேட்கிற சப்பானி, ஏதாயிலும் எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி பேதுரு யோவானிடத்தில் எதிர்பார்க்கிறது போல ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் கிராமத்தில் உள்ள ஜனங்கள், பாவத்தில் உள்ள அடிமையாக இருக்கிற ஜனங்கள், வாலிபர்கள், சிறுபிள்ளைகள் ஏதாயில் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று கைகூப்பி நிற்கிறார்களே. இந்த சப்பானியை போன்று கைகூப்பி நிற்கிறார்களே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பேதுருவும் யோவானை போன்று ஏதாயிலும் சொல்லி ஜெபிக்கிறவர்களாக, தன்னிடத்தில் இருக்கிற அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவர்களாக மாற்றுவீராக. ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய திருச்சபையிலும் பார்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2024 வருஷத்தில் பெரிய ஒரு அறுவடையை தாங்கப்பா. எங்கள் தமிழ்நாட்டில் தாங்கப்பா, எங்கள் இந்தியாவில் தாங்கப்பா. அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் கூட ஆண்டவர் என்னை இந்த நாளில் கூட சாட்சியாக ஏற்படுத்தினு இருக்கிறதா நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் காமராஜி. நான் ஒரு புற மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். சிறு வயதிலே 4 வயது இருக்கும்போதே என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள். தாய் தகப்பனுடைய அன்பு பாசம்
என்னதென்று தெரியாமல் வளர்ந்தேன். என்னுடைய பெரியம்மா வீட்டிலே நான் வளர்க்கப்பட்டேன். நாட்கள் கடந்தன. என்னுடைய வாலிபன் நாட்களிலே நான் பக்கவாதத்தினாலே பயங்கரமான பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்தேன். எங்கள் கிராமத்திற்கு அப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்க 2 பாஸ்டர்ஸ்மார்கள் வருவாங்க. அவங்க வந்து போகிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள் எங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரிடத்தில், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர்கிட்ட சொன்னேன். பிறகு நாட்கள் கடந்ததான் வேதனைகள் பயங்கரமாக இருந்தது. மரணத்தின் தருவாயில் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னை கூப்பிட்டுன்னு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அந்த பாஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட நான் சொல்லும் பொழுது என்னுடைய கஷ்டங்கள், என்னோடய பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க எனக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் 3 நாளில் உங்களுக்கு சுகம் தருவார், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வருவீங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உணர முடிந்தது. அந்த நாளில் கூட ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். திருச்சபைக்கு போக ஆரம்பித்தேன். கடந்தது. பிறகு ஒரு பைபிள் காலேஜ் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். பைபிள் காலேஜ் 3 வருடங்கள் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 3 வருடங்களாக வட மாநிலங்களில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். மக்களை சந்திக்க, அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். வட மாநிலம் 3 வருடம் முடித்துவிட்டு மீண்டும் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து கிராம மிஷினரி இயக்கத்தின் மூலமாக இணைந்து 10 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் கிருபை செய்தார். குடும்பமாக இணைந்து அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் இருக்குமானால் இயேசு கிட்ட வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார். நீங்களும் என்னை போல சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றார். நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். டாக்டர் சாம் கமலேசன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் உண்டு. அவங்க சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் ஒரு வல்லமையான ஆயுதமா. அந்த வல்லமையான ஆயுதத்தை இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களோ திருச்சபைகளோ தேவன் எதிர்பார்க்கிற அளவு அதை பயன்படுத்தவில்லை. இனியாயிலும் பயன்படுத்துவார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார் உங்கள் முன்பாக. அந்த கேள்விக்குறியை இந்த நாளிலே உங்கள் முன்பாக நானும் வைக்க விரும்புகிறேன். ஜெபம் என்கிற பவர்ஃபுல் வெப்பன். இந்த உலகத்துல எதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கக்கூடியது ஜெபம். அந்த ஜெபத்தினால சாதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல. நம்ம மூளையினால நிறைய காரியங்களை முயற்சிட்டு திட்டமிடலாம். ஆனா முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற எல்லா காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்துல பதில் உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில மறந்து போகவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஜெபத்தை இனி வருகிற நாட்களிலேயாவது கிறிஸ்தவர்களும் திருச்சபைகளும் அதை பின்பற்றுவார்களானால் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்துல எழுப்புதலை காண்பது மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். எழுப்புதலின் நேரத்திற்கு நம்ம வந்துவிட்டோம் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் அதிகமாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றார். யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான் என்று சொல்லி ஏசாயால ஆண்டவர் பரிதவிக்கிற குரலோடு கேட்கிறார். அன்று ஏசாயா என்னை அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்தது போல இந்த நாளிலும் யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான். இந்த பாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் தட்டி எழுப்ப வேண்டும். ஒரு தேவ மனிதர் அவரிடத்துல பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய பிரேயர் டைரியில எழுதி வைத்து கொண்டே இருப்பாரா. கடைசியாக அவர் மரித்த பின்பு அவருடைய குடும்பத்தினர் அவர் டைரியை திருப்பி பார்த்தாங்களாம். 10,000 ஜப குறிப்புகள் அவருடைய டைரியில இருந்துதான். அந்த 10,000 ஜப குறிப்புகளுக்கும் தேவன் பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி டிக் பண்ணி இருந்தாராம். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். நம்ம எழுதி வைத்து ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏதோ நம்ம இந்த இடத்துக்கு கூடி வர்ற நேரம் ஜெபிக்கிறோம், அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஜப அனுபவத்துக்கு நேராக நீங்க கடந்து செல்லும்படி தேவன் எதிர்பார்க்கிறார்.
நம்முடைய ஜெப நேரத்தை இன்னும் திட்டமிடுவோம். இன்னும் நம்முடைய ஜெப நேரத்தை அர்த்தமுள்ள ஒரு ஜெப நேரமாக செலவிடும்படி, தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போம். அப்படியாக நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் எழுப்புதலை காண்பது நிச்சயம்.